ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlog அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி ருட்டீன் vlog. சேரில் துணி இருக்கிறத பார்க்குறீங்களா? மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஹவுசஸில் சேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த மாதிரி துவைச்ச துணியை போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நானும் துவைச்சி போட்ட துணியெல்லாம் கொண்டு வந்து காஞ்சதுக்கப்புறம் சேரில் போட்டு வச்சுருவேன். ஈவினிங்கில் தான் உட்காந்து நான் மடிப்பேன். ஈவினிங்கில் அடுத்த ஷிஃப்ட் வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு அது முடிகிறதுக்குள்ளே இந்த துணியெல்லாம் மடித்து அடுக்கி வச்சுருவேன். நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தர் துணி தனித்தனியாக தான் துவைப்பேன். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் துணி. இப்போ துவைச்சி மடிச்சிட்ருக்கேன். அந்த மேடமை விளையாட விட்டுட்டு தான் நான் மடிக்க முடியும். இல்லைனா நான் மடித்து வைக்க அந்த மேடம் வந்து களைச்சி விட்டுருவாங்க. ஸோ அவங்கள விளையாட விட்டாச்சு. இப்போ தான் சேர் வந்து காலியாக இருக்குது. மடித்ததெல்லாம் பெருசில்லை, இதை கொண்டு போய் அங்கங்கே வைக்கணும் பாருங்கள், அதுதான் பெரிய டாஸ்க்கே. இதுதான் என்னோடய ஹஸ்பண்டோட செல்ஃபு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ தான் நீட்டாக மடித்து வச்சாலும் ஒரு 3 days தான், 1 week கூட தாக்கு பிடிக்காது. என் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு 3 நாளைக்கு தான் அதை நீட்டாக வச்சுருப்பார். 4வது நாளே கழிச்சிருவார். அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கிறது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிக்கிறேன். ஈர துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு இதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே துணியெல்லாம் அடுக்கி வைக்க போகிறேன். என் ஹஸ்பண்டோட டெய்லி வியர்ஸ் மட்டும் நான் அந்த மாதிரி செல்ஃபில் வைப்பேன். ஒரு பார்ட்டி, ஃபங்க்ஷன், மேரேஜ் இந்த மாதிரி வெளியே போகிற ட்ரெஸ்லாம் வந்து பீரோவில் இருக்கும். பேண்ட்டு, ஷர்ட் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பீரோவில் வச்சுட்டு டெய்லி வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷர்ட், பேண்ட்டு, டிஷர்ட்டு, லுங்கி இதெல்லாம் வந்து நான் செல்ஃபில் தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். இப்போ காஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டுட்டேன். இது ஃபுல்லாகவே கைலி அப்புறம் வேஷ்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதில் இது 2 நான் எடுத்து வச்சுருக்கேன். டீக்ளட்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பழசாக தெரியுது. என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு இதை வந்து நான் தூக்கி போட்டுருவேன். இல்லை ரீயூஸ் பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது இது எல்லாமே ஷர்ட்ஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டேன். அதிலேருந்து நான் ஒரே ஒரு ஷர்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணும், தூக்கி போட்டுருவா இல்லை வேணுமா, யூஸ் பண்ணிப்பீங்களான்னு. இன்னும் கொஞ்சம் நாள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதை வைக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஷர்ட் யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் தூக்கி போடவும் அவருக்கு மனசு வராது. அப்படியே வச்சுட்டே தான் இருப்பார். மடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கொண்டு வந்து இது மேலே அடிக்காச்சு. அடுத்ததாக பேண்ட்ஸ், ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது இல்லையா, அதை நம்ம மடித்து வச்சுக்கலாம். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு இங்கே வச்சுட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே டெய்லி வியர்ஸ், அவங்க டெய்லி யூஸ் பண்ணுறது. இதில் ட்ராக்ஸும் இருக்குது, ஜீன்ஸும் இருக்குது. அதே மாதிரி இதில் ஷர்ட்ஸ் இருக்கும், டிஷர்ட்ஸும் இருக்கும். எல்லாமே ஒரே லைனில் தான் நான் வந்து வச்சுருவேன். தனித்தனியாக வச்சு ஒரு 4 நாளுக்காக தனித்தனியாக வைக்க முடியாது இல்லையா, ஸோ சேர்த்து நான் இந்த மாதிரி வச்சுருவேன். இப்போது இந்த மாதிரி இருக்கா, இது ஒரு 3-4 நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் காட்டினேனே அதே கதிக்கு ஆளாயிரும். மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த்து நான் மடித்து வைப்பேன். சும்மாலாம் மடித்து வைக்க மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நான் செல்ஃபை வந்து மடித்து வைப்பேன். ஓப்பன் செல்ஃபாக இருக்குது, அதனால் டஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். நான் ஸ்க்ரீனை மூடி விட்டுட்டு வருவேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு வந்துடுவாங்க. ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க, ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே வந்துடுவாங்க. மறுபடியும் நம்ம தான் போய் அதை க்ளோஸ் பண்ணணும். மிஷினில் அடுத்த செட்டு துணி போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி துணி அது என்னோடய ட்ரெஸ்ஸஸ் போட்டு துவைச்சி முடிச்சாச்சு. இப்போது இதை ட்ரை பண்ணி காய போடணும். நான் இந்த மெத்தடில் தான் துணி வந்து வாஷ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒருத்தரோட துணி அப்படின்றது படி நான் வாஷ் பண்ணுவேன். ஒரு நாள் என்னோடய ஹஸ்பண்டோடது, அப்புறம் என்னோடது, அப்புறம் பாப்பாவோடது. இந்த மாதிரி தான் நான் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணி முடிச்சு காய போட்டாச்சு. ட்ரை பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தெலாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் துணி காய போட்டிருக்கேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகிடுச்சு. நான் துணி காய போடும்போது 10:30 மணி வரைக்கும் நின்று நல்லா விளாண்டுட்டு இருக்கதை பாருங்கள். எல்லோரும் படுத்துட்டாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. நான் மட்டும்தான் துணி காய போட்டுட்ருக்கேன். துணி காய போடும்போது இந்த மாதிரி பெரட்டி விட்டு உள் சைடு வந்து மேலே வர மாதிரி காய போட்டோன்னா நமக்கு துணி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளுத்து போகாமல் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நான் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் தான் வந்து துணி துவைப்பேன். சம்டைம்ஸ் காலையிலையும் துவைப்பேன். காலையில் துவைச்சி போட்டால் சீக்கிரம் மத்தியானம்லாம் வந்து துணி எடுத்துடுவேன். வெயிலில் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா வெளுத்து போயிடும் இல்லையா, அதனால் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது துணி ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே நமக்கு இருக்கும், சீக்கிரமாக வெளுத்து போகாது. இப்போ நான் என்ன செய்வேன்னா, இப்போ காய போட்டிருக்கேன் இல்லையா, காலையில் ஒரு 10-11 மணி வரைக்கும் நான் விட்டுருப்பேன். நல்லா வெயில் வந்தோன்னே துணியெல்லாம் நல்லா சூடாயிடும். அந்த சூடு வந்ததுமே நான் துணியை எடுத்துடுவேன். ரொம்ப நேரம் போட்டு வைக்க மாட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, சிங்கில் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு. இன்னும் ஹஸ்பண்ட் வரல, அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரம் மட்டும்தான் கழுவணும். இப்போ வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். துணியெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ மணி வந்து ஒரு 10-11 இருக்கும். துணி நல்லா காஞ்சிருச்சு. வெயில் வந்து நல்லா துணியும் சூடாயிடுச்சு. மேடம் வந்து குளிச்சுட்டு குழுவதுன்னு நல்லா தொண்டை சுற்றிட்டு நிற்கிறாங்க. இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்து நான் போட்டுருவேன். இதை வந்து நான் எப்போ மடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் மடிப்பேன். இப்போ மறுபடியும் இந்த சேருக்கு வேலை வந்துடுச்சு. ஈவினிங் வரைக்கும் இவங்க இப்படியே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.